Hello friends, welcome to online Tamila channel. இன்னைக்கான அப்டேட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா C programming கன்டினியூஸா கிளாஸ் நம்ம வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த விதத்துல இன்னைக்கு வந்து பார்க்க போறது என்ன அப்படினா எப்படி வந்து வேல்யூஸ் வந்து கெட் பண்றது, யூசர்ட்ட இருந்து எப்படி வேல்யூஸ் வாங்குறது, அதுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, லைவா நான் வந்து வர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல. சோ வந்து எப்படி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த கிளாஸ். சோ மறக்காம வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, printfனா என்ன, scanfனா என்ன, ஹெடர் ஃபைல்னா என்ன, இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா scanf அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த scanf அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து யூசர்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ வெறும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, printf கொடுத்தீங்கன்னா அப்படியே வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்புட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா scanf அப்படிங்கிறது. ஸோ இந்த scanf யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ண வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஃபர்தர் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்யூஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் இந்த scanf எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேக்கேஜ் எல்லாம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் எப்படி பண்ணோம் அப்படின்னா stdio.h. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு .h அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து void main கொடுத்துட்டேன். எல்லாமே உங்களுக்கு லைவ்லி ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ சும்மா சிம்பிளாக எழுதுகிறேன். இப்போ வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் கண்டிப்பாக பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணோன்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ n1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ n1 இஸ் நத்திங் பட் வந்து வேரியபிள், தட் இஸ் இன்டீஜர் வேரியபிள், கேன் சேவ் வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த n1ங்கிறதுல இடத்துல நீங்கள் n1 ஈக்குவல் டு ஒரு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா n1க்கு வேல்யூ வந்து 10 அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா scanf அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து %d கொடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா தட் இஸ் இன்டீஜர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு ஆம்பரஷன் n1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த scanfோட வேலை என்ன அப்படின்னு வச்சிங்களேன், தட் இஸ் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட். இது உங்களுக்கு தெரியும். கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா கமெண்ட் லைனு. ஸோ லைவ் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ப்ரோக்ராமு. இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ வந்து கர்சர் என்ன பண்ணோம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் லைவில் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ ரொம்ப கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ கொடுக்கும்போது இப்போ வந்து என்னதுன்னா நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணுறதுக்கு கர்சர் வந்து வெயிட் பண்ணும். ஸோ என்ன வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா printf அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வேல்யூ ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அதாவது ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு %d கொடுக்குறேன். என்ன வேல்யூஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அது கமா கொடுத்துட்டு n1. இந்த இடத்துல லாஸ்ட் கிளாஸில் ஆம்பரேஷன் கொடுத்துருப்பேன். ஆம்பரேஷன் வரக்கூடாது, வெறும் வேரியபிளோட நேம் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் அப்படிங்கிற ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா மெயினுக்கு போயிட்டு n1 பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கர்சர். நீங்கள் என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து வேல்யூ ஈஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதை வந்து லைவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிற பாருங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதாவது /n அப்படின்னு ஒன்று இருக்கும். /n அப்படிங்கிறது தட் இஸ் நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூ லைன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் போய் ஏதாவது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லைவில் பார்க்கும்போது அது கிளியராக புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த /n வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. தட் இஸ் நியூ லைன். அதாவது என்ன பண்ணால் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஏதாவது பிரிண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், கர்சர் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா /n அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இப்போ லைவில் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. வாங்க சரி வாங்க இப்போ வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று வரலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிளை நம்ம எப்படி வந்து கெட் பண்ணுறது, யூசர்கிட்டருந்து இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் இப்போ கிளாஸில் சொன்னது தான். ஸோ scanf ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த %d வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் இதுக்காக, அதாவது என்னதுன்னா இன்டீஜர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. இந்த
இடத்துல ஆம்ப்ரஷன் n1 தான் கொடுக்கணுமானா கண்டிப்பாக n1 தான் கொடுக்கணும். ரீசன் என்னென்னா n1 அப்படிங்கிற வேரியபிளை தான் நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ n1க்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வேல்யூ வந்து 10ங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் printf அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நான் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுறேன், கர்சர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் போகாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த scanf ஸ்டேட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா தட் இஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மீனிங். நான் இப்போ வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன், 2ங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் n1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனுடைய வேலை எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் வேரியபிள். நான் வந்து கிளாஸில் சொன்னதான் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் printf கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு d கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா n1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ 10 பிரிண்ட் ஆகும். ஸோ கர்சர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நான் 2 கொடுத்தேன்னா மறுபடியும் வேரியபிளுக்கு n1 வேரியபிளுக்கு திரும்ப வந்து 2 வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஏன்னா இதை நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஃபஸ்ட் வேல்யூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது கெட் பண்ணுற வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர் கெட் வேல்யூ ஃப்ரம் யூசர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 இது கொடுத்திங்கன்னா அதாவது கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். கெட் வேல்யூ ஃப்ரம் யூசர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, யூசர்கிட்டருந்து நம்ம கெட் பண்ண வேல்யூ வந்து இந்த வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு டைம் நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம். ஸோ ஒரிஜினல் வேல்யூ 10ன்னு வச்சுட்டு அப்படியே கர்சர் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் இப்போ வந்து 6 கொடுத்தேன் அப்படின்னா கெட் வேல்யூ ஃப்ரம் யூசர் வந்து 6 அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ நம்ம தான் வந்து ஒரு ப்ரெசென்டபிளாக வந்து ஒரு இதை வந்து பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து எனக்கு கர்சர் வந்து செகண்ட் பிளேஸில் எனக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பாருங்கள் 5 கொடுக்குறேன். ஸோ வந்து 5 வந்துருச்சு. நான் வந்து செகண்ட் பிளேஸில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைனுக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா /n அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கொஷின் கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைனில் வந்து கொஷின் கேட்கும். ஸோ நான் வந்து எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த printf ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாரையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல /n கொடுக்குறேன். ஸோ இப்போ n1 அப்படிங்கிறது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்கள் கண்ட்ரோல் F9. ஸோ வந்து பார்த்திங்களா உங்களுக்கு அடுத்த கர்சர் வந்து எங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே வந்து பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த /n எடுத்துடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கர்சர் வந்து எங்கே வெயிட் பண்ணோம் அதே இடத்துல வெயிட் பண்ணும். ஸோ இந்த /nோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து வெயிட் பண்ணுறது, அதாவது அடுத்த பொசிஷனுக்கு, அதாவது நியூ லைன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ இது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் /n அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதை உங்களுக்கு தெரியும், இந்த டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் லைன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அதாவது ஒர்க் ஆகாது அப்படின்னு கம்பைல் ஆகும்போது இது எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் தட் இஸ் வந்து கமெண்ட் லைன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ரொம்ப டெப்த்தாக வேணும்னா ஏற்கனவே நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருக்கோம், அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ scanf அப்படிங்கிறது ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறதுக்கு. நான் இப்போ வந்து ஒரு கம்பைல் பண்ணிவிட்டு பார்க்குறேன், கர்சர் இப்படியே வெயிட் பண்ணுது, என்ன நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியே நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் என்ட்ரு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா printfல நீங்கள் என்ன வேல்யூஸ் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ யூசர்கிட்ட, ஸோ என்டர் யுவர் வெயிட் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், என்ட்ரு யுவர் வெயிட்னு சொல்லிட்டு கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 40 அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு வெயிட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேட்ட கொஷினுக்கும் இதுக்கு வந்து ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யுவர் வெயிட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும். யுவர் வெயிட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா இந்த மாதிரி விட்டுக்கலாம். இல்லை வந்து கொஷின் கேட்டு அடுத்த லைனில் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ட்ரு வெயிட்டுன்னே ஒரு ஸ்பேஸ் விட்டு நிற்கும் உங்களுக்கு. இப்போ நான் 45 கொடுக்குறேன். ஸோ 45 யுவர் வெயிட் இஸ் 45 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த 45 உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் கேட்கணும் அப்படின்னா /n இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கர்சர் என்ட்ரு யுவர் வெயிட்னு சொல்லிட்டு கர்சர் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் 45 கொடுத்தேன் அப்படின்னா 45 அப்படிங்கிறது வரும். சரிங்களா. ஸோ இப்போ n1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன அந்த ஆன் டைமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. சரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் n1க்கு வேல்யூ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ n1ஓட வேல்யூ வந்து
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 49 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் அகைன் வந்து printfல வந்து நான் வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு n1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பாஸ் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள் இதனுடைய வேல்யூ என்ன, n1ஓட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணி வச்சு காமிக்க போகிறது கிடையாது. ஸோ நான் அது கமெண்ட் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து தட் இஸ் வேரியபிள் சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல printfஐ ஆக்டிவேட் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 56 போடுறேன், 56 வருது. புரியுதுங்களா? ஸோ ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக நீங்கள் தான் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத, அதாவது கீழே இறக்கி வைக்கணும் இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், ஸோ பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தட் இஸ் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ n1 அப்படிங்கிறத கம்பல்சரி டிக்ளேர் பண்ணணும். அதாவது இந்த ப்ரோக்ராம்குள்ளார நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும். நான் இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணிடுறேன். ஸோ இதனோட மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிவிட்டேன். எரர் வருமா வராதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்கேன். இன்ட்டு n1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து எரர் வருமானு சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கும். இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக எரர் வரும் உங்களுக்கு. ஸோ என்னதுன்னா அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஒரு வேரியபிளை கம்பல்சரி வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. ஸோ நான் வந்து நானே இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து இந்த n1க்கு என்ன அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணி ஒரு வேல்யூஸ் வந்து எப்படி யூசர்ட்டு வந்து கெட் பண்ணுறது, நியூ லைன் அதாவது ஸ்லாஷ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இன்டீஜர் வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் வந்து சேஞ்சபிள் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். கெட்னா என்ன, கேரக்டர் வந்து வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே பை டே வந்து உங்களுக்கு நிறைய அப்டேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் வந்து ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. 2 பேரும் வந்து சேர்ந்து பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இன்னும் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.